எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பஞ்சாங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான எண்களை தெரிஞ்சுக்க போகிறோம், ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்களை. மூணாவதாக ஆடி மாத பலனில் ரிஷப ராசியோட பலன்கள், அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உத்தராயண காலம், பராபவ வருடம், ஆணி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 4/7/2026. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கிழக்கு திசை என்று சூலம். கிழக்கு திசை நோக்கி போகிறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, காரிய தடை வராது. இன்றைய திதி பஞ்சமி திதி காலை 11 மணிக்கு மேல். நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 12:30 மணி வரை, பின்பு சதய நட்சத்திரம். யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம், யோகம் பிரித்தி நாம யோகம். கரணம் பாலவ கரணம். சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரம் மதியம் 12:50 வரை, பின்பு பூச நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சந்திர பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்கள் ராசி அல்லது உங்கள் லக்னம் தெரிஞ்சிருந்தால் நம்ம ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. இந்த மாதிரி எழுதும்போது, அதாவது இந்த மாதிரி பேனாவை வச்சுக்கிட்டு எழுதும்போது உங்களோட கோரிக்கை, உங்களுக்கு என்ன தேவையோ, திருமணம் நடக்க வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, இடம் வாங்கணுமா, இடம் வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு போக வேண்டுமா, அல்லது பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை கிடைக்கணுமா, கொடுத்த பணம் வேணுமா, இந்த மாதிரி உங்களுக்கு நகையை மீட்கணுமா, பேங்க்ல இருக்கிற நகையை மீட்கணுமா, இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் குழந்தை படிக்கணுமா, உங்கள் குழந்தை நீட் தேர்வு ஜேஇ எக்ஸாம் இதில் பாஸ் ஆகணுமா, இது மாதிரி யாருக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் மணிக்கட்டில் எழுதினாலும் அவங்களுக்கு நடக்கும். அதுதான் இதில் ஹைலைட்டே. ஓகேங்களா? நம்ம ராஜநிலையோட ஹைலைட்டே அதுதான். அப்போ நீங்கள் 12 ராசி அல்லது 12 லக்னத்தில் எதில் பிறந்திருக்கீங்களோ அந்த நம்பரை கரெக்டாக துல்லியமாக எழுதுங்க. ஓகேங்களா? 100 நாள். ஓகேங்களா? தினைக்கும் எண்கள் மாறிக்கிட்டே இருக்கும். உங்கள் கோரிக்கையை மாற்றாதீங்க. இன்று மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 64 64. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72 72. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68 68. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 88 88. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 92 92. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 99 99. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 77. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06 06. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 02 02. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 22 22. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 32 32. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 37 37.
இவை அனைத்தும் காமனான ராசி பலன் தான். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்ஃபோன் நம்பர் வேணுமா, அதிர்ஷ்டமான பாஸ்வேர்டு வேணுமா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயம் கட்டணம் செலுத்தி தான் உங்களுக்கு குறித்து தரப்படும். உங்கள் ஜாதகப்படி லைஃப் லாங் அதிர்ஷ்டமான எண் தான் எடுத்து தரப்படும். நம்ம அடுத்தது ரிஷப ராசியோட தொடர்ச்சியான பலன்கள், ஆடி மாத பலன்கள். நேத்திக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை, அரசியல் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, ஓகேங்களா. ரிஷபராசிக்கு 6ஆம் இடம் சுக்கிரன் தான், ஓகேங்களா. அவர் வந்து கேதுவோட சேர்ந்து இருக்கிறனால கொஞ்சம் வேலையில வந்து இடையூறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் வந்து இருக்க வேண்டும், ஓகேங்களா. தேவையில்லாத பேச்சுக்களை வந்து குறைச்சி கொள்ளுறது நல்லது. ரிஷபராசியில் பிறந்தவங்க வேலையில் அக்கம் பக்கத்தில் இடையூறுகள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. உங்களுக்குன்னே போட்டிக்குன்னே ஆள் வந்து புதுசாக தேர்ந்தெடுத்து கூட வேலைக்கு வந்து உள்ளார வருவாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த காலகட்டம், இந்த ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம், நிதானம் எப்போதுமே தேவை. கோவப்பட்டு பேசிட்டா ரிசைன் பண்ண சொல்லிடுவாங்க, எச்சரிக்கை. அடுத்தது கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ரிஷபராசிக்கு 7ஆம் இடம் செவ்வாய் தான். அவர் ராசியில் இருக்கிறாங்க. நல்ல அன்பு, அந்யோன்யம் எல்லாமே வந்து கிடைக்கும். இவங்க போன ஜென்மத்தில் செஞ்ச அந்த புண்ணிய பலன்கள் இப்போ வந்து கணவன் மனைவி வந்து தம்பதியர் வந்து வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் திருமணம் நடக்குமா? ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குருவின் 5ஆம் பார்வையாக இருக்கிறனால நீண்ட நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கக்கூடிய காலங்கள். தந்தைக்கு எப்படி இருக்கும்? 9ஆம் இடம் தான். சனி பகவான் அவர் 11ல் பயணம் செய்கிறாங்க. குருவும் சூரியனும் அந்த 9ஆம் இடத்தை பார்க்கறனால தந்தையோட செயல்கள் அனைத்தும் வெற்றி அடையும். தந்தைக்கு வந்து புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பு அல்லது நீண்ட தூரம் பயணம், ஆன்மீக பயணம் அல்லது குருமார்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வில்லங்கள் எதாக இருந்தாலும் சரியாக போய்விடும் உங்களோட தந்தைக்கு. ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் வந்து இருக்கும். அந்த அலைச்சலும் நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும் தந்தைக்கு. அடுத்தது வந்து தொழில் மற்றும் மாமனாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட தொழில் ஸ்தானத்தை சந்திரன், சுக்கிரன், ராகு பகவான் வந்து கேது பகவான் வந்து பார்வை செலுத்துறாங்க, ஓகேங்களா. ஒரு சில பேர்த்துக்கு மறைமுக வழியில் இன்கம் கிடைக்கும், ஓகே. அதாவது வந்து லஞ்ச பணம் அப்படி, அதாவது வந்து ஒரு சிலருக்கு மறைமுகமான பணம் கிடைக்கும், ஓகே. அதே மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு நினைப்பாங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலில் ஆடம்பரம் செய்யக்கூடிய காலங்கள் இதுதான். ஆனால் அந்த ஆடம்பரம் கவனத்தோடு செயல்றது ரொம்ப 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 சிறப்பு. உங்களோட மாமியாருக்கு பல் அல்லது கண் சம்மந்தப்பட்ட குறைபாடு வந்து இருக்கும். அவங்க குலதெய்வம் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஈடுபடுவாங்க. குலதெய்வம் கும்பாபிஷேகமோ அல்லது குலதெய்வத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. அடுத்தது வந்து உங்களோட அண்ணே, அக்கா, மருமகன் அல்லது மருமகள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் இடம் தான். மூத்த சகோதர சகோதரி அல்லது மருமகன், மருமகளை குறிக்கக்கூடியது. அங்கே சனி பகவான் 2.25 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறாரு. இயல்பாகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்த குரு பார்க்குறனால பேர், புகழ் எல்லாமே அவங்களுக்கு வந்து நன்மையான காலங்கள். அவங்க லைஃப்பில் வந்து எதெல்லாம் நினைக்கணும்னு நினச்சாங்களோ இந்த ஒரு வருஷத்துக்குள்ள குரு பார்வை இருக்குது. ஆனால் அங்கே சனி பகவான் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் வெயிட் போகும், வயிறு தொந்தி ஆகிறது. முன்னே இறந்ததோட ஒரு 2 கிலோ 3 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட அண்ணனோ, அக்காவோ, மருமகனோ, மருமகளும் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த 2 வருஷத்துக்குள்ள நிச்சயமாக வெயிட் போடுவாங்க. அவங்களோட ஆசைகள் நிறைவேறும். பதவி உயர்வு கிடைக்குமா? ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஆடி மாதத்தில் வெளிநாட்டு யோகம் வந்து எப்படி இருக்குது? தான வாய்ப்புகள் வந்து தேடி வரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ரிஷபராசி நேயர்கள். இப்போ ரிஷபராசிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப 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 முக்கியமானது. குலதெய்வம் தெரியாதவங்க தினமும் சூரியனும் சந்திரனும் வழிபாடு பண்ணுங்க. காலைல 7 மணிக்கு முன்னாடியே குளிச்சுட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்யுங்க. எங்களோட குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னுங்கிறத தெரியப்படுத்துங்க அப்படின்னு தினைக்கும் பிரார்த்தனை. தொடர்ச்சியாக ஒரு 100 நாள், 200 நாள், 1 வருஷம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணால் கூட தெய்வம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த தெய்வம் எங்கே இருக்குது என்னங்கிறது தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். சூரியன், சந்திரன் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. 3வது வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள இஷ்ட தெய்வம். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டீங்கன்னாவே போதுமானது. நாளைக்கு நம்மளோட ராசி பலன்ல மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருந்தால் நட்சத்திரங்களும் வழிகாட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.